வெல்கம் எவ்ரிவன். ஸோ நம்ம சேனலில் மெயின்ஸ் பிஒய்க்யூஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பிஒய்க்யூஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செக்மெண்ட்டாக ஒரு கொஷின் அதோட ரெலவன்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த பேசிஸில் இந்த வருஷம் கொஷின் வந்தால் எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் climate சேஞ்ச். ஸோ பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, ஈவன் பேப்பர் 4. ஸோ இந்த 4 பேப்பர்லேயுமே காமனாக ஒரு எஃபெக்ட் கொடுக்க வேண்டிய கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா climate சேஞ்ச். ஜியாகிரஃபி ஃப்ரம் பேப்பர் 1, சொசைட்டி ஃப்ரம் பேப்பர் 1, அதே மாதிரி சோஷியல் இஷ்யூஸ் இன் பேப்பர் 2, என்விரான்மெண்ட் இன் பேப்பர் 3, எத்திக்ஸ். ஸோ எத்திக்ஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் பேஸாக நமக்கு கொஷின்ஸ் வந்து இருக்குது. ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு ரொம்பவுமே க்ரூஷியலான டாப்பிக்கை நம்ம கண்டிப்பாக ஒரு காம்ப்ரிஹென்சிவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது GS3 என்விரான்மெண்ட்டில் வந்த ஒரு 2017 கொஷின் தான். ஸோ கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, climate சேஞ்ச் இஸ் அ குளோபல் ப்ராப்ளம். ஸோ climate சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குளோபல் ப்ராப்ளம் தான். ஸோ ஹவு வில் இந்தியா பி அஃபெக்டட்? ஃபர்ஸ்ட்டு ஹவு வில் இந்தியா பி அஃபெக்டட்? ஸோ climate சேஞ்ச் அப்படிங்கிறது குளோபல் ப்ராப்ளம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது இந்தியாவுக்கு எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தும்? ஸோ நெக்ஸ்ட், ஹவு Himalayan and coastal states of India will be affected by climate change? ஸோ கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே சேலஞ்சிங்கான கொஷின். ஏன் சேலஞ்சிங் அப்படின்னா, அவங்க ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹவு வில் இந்தியா பி அஃபெக்டட் காமனாக ஒரு கொஷின் கேட்டாங்க. ஸோ நம்ம ஆக்சுவலாக இந்தியா எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்னு கேட்டால் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஜியாகிரபிக்கல் லேண்ட்ஸ்கேப்பை வச்சு எழுதலாம். ஸோ கோஸ்டல் ஸ்டேட்ஸ் இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகும், ஹிமாலயன் ஸ்டேட்ஸ் இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகும், வெஸ்டர்ன் காட் ரீஜன் இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகும், ஸோ நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகும்ட்டு. பட் அதுக்குண்டான ஸ்கோப்பையும் இங்கே வந்து பிரேக் பண்ணிட்டாங்க. எங்கே பிரேக் பண்ணாங்க? செகண்ட் பார்ட்டில் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஹவு ஹிமாலயாஸ் அண்ட் கோஸ்டல் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா வில் பி அஃபெக்டட் பை climate சேஞ்ச். அப்போது ஹவு இந்தியா அண்டு கோஸ்டல் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் ஹிமாலயன் ஸ்டேட்ஸ், ஸோ பர்டிகுலரைஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்போது நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் இந்த மாதிரி ஸ்டேட்ஸ் ஜியாகிரபிக்கல் ரீஜனை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா செகண்ட் பார்ட்டில் அவங்களே கொஷினாக பர்டிகுலரைஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த மாதிரி கொஷின் எப்படி அட்டன் பண்ணுறது? ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பார்ட்டுக்கு 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்ரோச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட இன்ட்ரோடக்ஷன். ஸோ இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்பவுமே ஒரு காமனான இன்ட்ரோடக்ஷன் தான். ஸோ climate சேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இந்த இன்ட்ரோடக்ஷன் விச் ஆப்ஸ் டு GS1 அண்ட் GS3. ஸோ நம்ம இதை GS1லையும் யூஸ் பண்ணிக்கலாம், GS3லையும் யூஸ் பண்ணிக்கலாம். மீன்ஸ் ஜியாகிரஃபி மீன்ஸ்லையும் climate change refers to long-term shift in temperature and weather. ஸோ climate change அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா long-term shift. ஸோ இதில் temperature and weather. ஸோ ஆப்வியஸ்லி யூ நோ வாட் இஸ் மீன் பை டெம்பரேச்சர் அண்ட் வாட் இஸ் மீன் பை வெதர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ரெயின்ஃபால், ஸ்னோ, விண்ட் ப்ராக்கெட்டில். ஸோ பேட்டர்ன்ஸ் attributes directly or indirectly to the human activity that alters the composition of global atmosphere, causing natural climatic variability observed over comparable period. ஸோ ஆக்சுவலாக ரொம்பவுமே இந்த வார்த்தை எல்லாமே ரொம்ப காஷியஸாக ஹேண்டில் பண்ணணும். இங்கே தான் நமக்கு வந்து எட்ஜ் கிடைக்கும். ஸோ ஜென்ரலாக climate சேஞ்ச்னா வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து சேஞ்ச் இன் வெதர் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிடலாம். பட் செகண்ட் ஹாஃபில் நம்ம எப்படி எழுதியிருக்கோம் பாருங்க. ஸோ பேட்டர்ன் attributes directly or indirectly to human activity. ஸோ அந்த ஆல்டர்டு பேட்டர்ன், அந்த climate சேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அஃபெக்ட் ஆகுது. எப்படி? டைரக்டாவோ இன்டைரக்டாவோ. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த குளோபல் அட்மாஸ்பியரிக் காம்போசிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஃபெக்ட் பண்ணுது. அதுக்கு அடுத்து அதை அஃபெக்ட் பண்ணுறது மூலயமா நமக்கு என்ன கிரியேட் ஆகுது? நேச்சுரல் கிளைமேட்டிக் வேரியபிலிட்டி. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பேரபிள் பீரியட், அந்த டேர்ம், அந்த கீ இட்ஸ் ஓவர் அ கம்பேரபிள் பீரியட். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு டைம் பீரியடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்சஸ் வந்து நமக்கு வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் இன்ட்ரோடக்ஷன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் என்னது? இம்பேக்ட் ஆஃப் climate சேஞ்ச் இன் இந்தியா. நமக்கு நீட்டாக ஹவு வில் இந்தியா பி அஃபெக்டட். ஸோ climate சேஞ்ச்னா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோடக்ஷனில் கொடுத்துட்டோம். ஸோ அது இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவு அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா climate சேஞ்சினால ஜென்ரலாக நீங்கள் யோசிங்க, climate சேஞ்சினால என்னெல்லாம் நடக்கும்? 2 விஷயம் தான். ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் இன்க்ரீஸ் ஆகும், இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெயின் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஹீட் இன்க்ரீஸ் ஆகிற இடத்துல ஹீட் வேவ்ஸ், ரெயின் இன்க்ரீஸ் ஆகிற இடத்துல ஃப்ளட்ஸ். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இது ரொம்ப டெக்னிக்கலாக யோசிக்க வேண்டாம். ஸோ அப்போது ஹீட் இன்க்ரீஸ் ஆகிற இடத்துல ஹீட் வேவ்ஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் ஆகட்டும் சரி, ஹீட் வேவ் ஆகட்டும் சரி, ஃப்ளட் ஆகட்டும் சரி,
ரெண்டுமே வந்தாலுமே அந்த அஃபெக்ட் ஆகக்கூடிய ஜாகிரபிக்கல் ஏரியா வந்து மக்கள் வந்து வெளியேறுவாங்களா? இப்போ ரொம்பவுமே கனெக்ட் ஆகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, சென்னையில் ஃப்ளட் வரும்போது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் சென்னை விட்டே காலி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் காலி பண்ணிட்டு அவங்க சொந்த ஊருக்கே போயிடுறேன் அப்படின்னு சொன்னாங்களா? இதை நம்ம கேள்விப்பட்டோமா? நிறைய நடக்கலனாலையுமே ஒரு மினிமல் கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் கிளைமேட் மைக்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட்டிக் மைக்ரன்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து புதுசாக கிரியேட் ஆகுது. ஸோ கிளைமேட் மைக்ரன்ஸ், ஸோ அதுக்கு நியூஸ் பேப்பர் ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர்பன்ஸ்ல சீ லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அங்கிருந்து மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரேட் ஆகி போறாங்க. இப்போ இது இன்னுமே ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கும். ஏன்னா சீ லெவல் ரைஸ் ஆகுது அப்படின்னா ஹேபிடேட்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி இன்ட்ரூஷன், ஸோ சீ வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டரில் இன்க்ளூட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த கிரவுண்ட் வாட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம வந்து டொமஸ்டிக் யூஸ் பண்ண முடியாது. அப்போ அந்த இடத்துலேருந்து வெளியேறியே தீரணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தள்ளப்படுவோம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட்டிக் மைக்ரன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. அதனால மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா the people get displaced from their locality to other cities or else other towns அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எக்கனாமிக்கல் அண்ட் சோஷியல் சேலஞ்சஸை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குது. ஸோ ஆக்சுவலாக 64th நேஷனல் NSSO ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நமக்கு வந்து இந்த மைக்ரன்ஸ்னால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த மைக்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியலாக நிறைய அஃபெக்ட் ஆகுறாங்க. அதுதான் எக்கனாமிக்கல் சோஷியல் சேலஞ்சஸ். இப்போ ஜென்ரலாக ஒரு இடத்த விட்டு போகிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. அவங்க பிஸ்னஸோ இல்லை ஒர்க்கோ அந்த இடத்துல பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு சொந்த வீடு இருந்திருக்கலாம். ஸோ அரல்ஸ் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கலாம். அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் இப்போ இந்த கிளைமேட் சேஞ்ச்னால பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அந்த அவுட்புட் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. அப்போ எக்கனாமிக்கலும் லாஸ் ஆகுது. சோஷியலாக என்ன லாஸ் ஆகுது? சோஷியல் லெவல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்கள் அந்த சொசைட்டியில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்கலாக உங்களுக்கு வேல்யூ லெஸ் ஆயிடுச்சு அப்படின்னா சொசைட்டியில் உங்களை யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா எக்கனாமிக்கல் அண்ட் சோஷியல் வேல்யூஸ் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளைமேட் சேஞ்ச்னால பாதிக்கப்படுது. ஸோ ஒரு இடத்துல இருந்து மைக்ரேட்டாக இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அது வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்டிமெண்டலாகவும் சரி, எக்கனாமிக்கலாகவும் சரி, சோஷியலாகவும் சரி ஒரு பர்சனை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம கிளைமேட் மைக்ரன்ஸ். ஸோ ஆக்சுவலாக 64th NSSO ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் டிசாஸ்டர், ஃப்ளட்டு, ட்ரவுட்டு, இது எல்லாமே நேச்சுரல் டிசாஸ்டர் லைக் ஃப்ளட் அண்ட் ட்ரவுட் இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளைமேட் மைக்ரன்ஸ்க்கு மெயின் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி 64th NSSO ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ மேஜர் மைக்ரண்ட் டிரைவர்ஸ்னா யாரு, அதாவது யார் வந்து அந்த மைக்ரேஷனுக்கு முக்கியமான பங்களிப்பவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிளைமேட் சேஞ்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக பங்களிக்குது. அந்த கிளைமேட் சேஞ்சில் ட்ரவுட் அண்ட் ஃப்ளட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே முக்கியமாக பங்களிப்பு ஏற்படுத்துது. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் தான் வந்து பேசிக்காக இந்த கிளைமேட் சேஞ்சினால பாதிக்கப்படக்கூடிய ரெண்டாவது ஃபேக்டர். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து மக்கள் டிரெக்டாக பாதிக்கப்படுறாங்க, அடுத்து வந்து கவர்மெண்ட். ஸோ சோஷியல் காஸ்ட் ஆஃப் கார்பன். ஸோ கார்பன் எமிஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் எமிஷன் வந்து சோஷியல் காஸ்ட் ஆஃப் கார்பன் எமிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை வந்து கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்காங்க என்னன்னா $86 per ton. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் எமிஷன் ஆகிறதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டன்னுக்கு $86 வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் ஆகுது. இது வந்து என்ன அதாவது $86 காஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான லாஸை வந்து அந்த $86 உண்டான லாஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட் சேஞ்ச் வந்து கிரியேட் பண்ணுது. 1 ton ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்ம என்விரான்மெண்ட்ல ரிலீஸ் பண்ணுறதுனால. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவே திரும்பவும் ஃபர்ஸ்ட் கான்செப்டோடய நம்ம லிங்க் பண்ணலாம். அதிகமாக ஃப்ளட் வருது அப்படின்னா அந்த இடத்துல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் எந்த அளவு டென்ஷனாக இருப்பாங்க நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபுல் பேர்டன் யார் மேலே வரும்? அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் மேலே தான் வரும். ஸோ நிறையா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். ஸோ கவர்மெண்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ப்ரைவேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸோ காமன் அதாவது வீடு, அதுக்கடுத்து ஆஃபீஸஸ், அதுக்கடுத்து கரண்ட் லைன், ஸோ மீன்ஸ் வாட்டர் லைன்ஸ், ட்ரிங்கிங் வாட்டர்ஸ், ஸோ சீவேஜ் சிஸ்டம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டேமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். ஸோ அந்த எக்கச்சக்கமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டேமேஜஸ் நடந்ததுனால நீங்கள் வந்து ஒன்ஸ் ஒரு ஃப்ளட் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா அதை ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோர்ஸ் ஆஃப் மணி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ இந்த பேர்டெல்லாம் யார் மேலே விழுது? அட்மினிஸ்ட்ரேஷன் மேலே விழுது. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரெயின்ஸ். அதுக்கடுத்து ஃபுட் அண்ட் ஹெல்த் செக்யூரிட்டி. ஸோ
கிளைமேட் சேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக ஃபஸ்ட்டு அஃபெக்ட் பண்ணுறது வந்து அக்ரிகல்ச்சர் தான். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபால் மான்சூன் ஃபெயில் ஆச்சுனாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மர் அஃபெக்ட் ஆகுறாரு, உங்களுக்கு ஃப்ளட் வந்தாலே ஃபார்மர் அஃபெக்ட் ஆகுறாரு. அப்போது அக்ரிகல்ச்சரல் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட் சேஞ்ச் வந்து மேஜர் டிரைவன். ஸோ இந்த கிளைமேட் சேஞ்ச்னால அதிக அளவு பாதிக்கப்படக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சரல் அவுட்புட் தான். ஸோ அதுக்கடுத்து மால் நரிஷ்மெண்ட், இதோட இம்பாக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது. ஸோ நீங்கள் அக்ரிகல்ச்சரல் அவுட்புட் கம்மியாச்சு அப்படின்னா நம்மளோட இன்டேக் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கும். அப்படி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன ஏற்படுது, மால் நரிஷ்மெண்ட் ஏற்படுது. ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு கிடைக்கல அப்படின்னா அது என்ன ரிசல்ட் ஆகும், மால் நரிஷ்மெண்ட், மராஸ்மஸ் அண்ட் குவாஷியாக்கர் அப்படிங்கிற 2 முக்கியமான டிசீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால அவங்களோட லைஃபே ஸ்பாயில் ஆகிடும். ஸோ இது வந்து அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து சில்ட்ரன்ஸ். ஸோ சில்ட்ரன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஜென்ரலாக நம்ம என்ன சொல்கிறோம், யூவி ரேடியேஷன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த கிளைமேட் சேஞ்சினால ஹீட்டோட இன்டென்சிட்டி வந்து அதிகமாகுது. ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து வெயிலில் விளையாடும் போது அவங்களோட ஹெல்த் வந்து பாதிக்கப்படுது. ஸோ எக்ஸ்போஷர் டு த கிளைமேட் ஹசார்ட்ஸ் அண்ட் ஆல்சோ வல்னரபிள் டு தி இம்பேக்ட்ஸ். ஸோ இந்த குழந்தைங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மேஜராக அஃபெக்ட் ஆகக்கூடிய கிளைமேட் சேஞ்சினால அஃபெக்ட் ஆகக்கூடிய டிரெக்ட் விக்டிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் தான். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போஷர் டு த கிளைமேட் ஹசார்ட்ஸ் அண்ட் வல்னரபிள் டு இம்பேக்ட்ஸ். ஸோ அதுக்கடுத்து விமன்ஸ். ஸோ சில்ட்ரன்ஸ்க்கு அடுத்து மேஜராக பாதிக்கப்படக்கூடியது வந்து விமன்ஸ். டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டிஸ்ப்ரொபோர்ஷனேட் இம்பேக்ட். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎன் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா 80% ஆஃப் கிளைமேட் மைக்ரன்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னோம் இல்லைங்களா கிளைமேட் மைக்ரன்ஸ், அதில் 80% வந்து பார்த்தீங்கன்னா விமன்ஸாக தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஎன் நமக்கு கொடுக்குது. அப்போது கிளைமேட் சேஞ்சினால அதிகமாக பாதிக்கப்படக்கூடியது யாருன்னு கேட்டால் விமன்ஸ். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் மைக்ரன்ஸ்லையும் அதிகமாக பங்களிச்சிருக்காங்க. அப்போது மோஸ்ட் வல்னரபிள் செக்ஷன் டியூ டு கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு யாருன்னு கேட்டால் நம்ம யாரும் சொல்லணும், விமன்ஸ் தான் சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் ஃபிஷர்மேன். ஸோ ஃபிஷர்மேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வார்ம் வாட்டர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஃபிஷ் அவைலபிலிட்டி ரெடியூஸ் ஆகிடும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக யார் பாதிக்கப்படுறாங்க, ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஷர்மேன்ஸ்க்கு அவங்களோட ஃபிஷ் ஸ்டாக்ஸ் வந்து குறைஞ்சிரும், ஓஷன் வார்மிங் இன்க்ரீஸ் ஆகிடும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்டல் எக்கோசிஸ்டம் வந்து கம்ப்ளீட்டாக பாதிக்கப்படும். இதனால் ஃபிஷர்மேன்ஸ் வந்து அவங்களோட லைஃப், அவங்களோட வாழ்வாதாரம் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படும். நெக்ஸ்ட் வந்து அர்பன் ரெசிடென்ஸ். ஸோ அர்பன் ரெசிடென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பேசிக்காக ஒரு கான்செப்ட் வந்து ஹீட் வேவ். ஸோ ஏன்னா இப்போ ஆந்திராவில் லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் நீங்கள் நியூஸ் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மே மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மே மந்த் ஆந்திரா நியூஸ் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் வேவ்னால இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க, ஹீட் வேவ்னால இத்தனை டெத்ஸ் இருக்குது. அதுலேயும் மேக்ஸிமம் யார் அப்படின்னா புவர் பீப்புள் ஹூ லிவ் இன் அர்பன் ஏரியா. ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூட்டை தூக்குற வேலையோ இல்லை ரிக்ஷா புல் பண்ணுற வேலையோ இல்லை சம்திங், அதாவது வெயிலுக்கு கீழே செய்கிற வேலை இஸ் நாட் அண்டர் த ரூஃப். ஸோ ஓப்பன் என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற பீப்புள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளைமேட் சேஞ்ச்னால பாதிக்கப்படுறது மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ரீமாக டெத் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அர்பன் ரெசிடென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் வேவ் இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி ஃப்ளட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேமேஜும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகுது. நெக்ஸ்ட் எனர்ஜி செக்யூரிட்டி. ஸோ எனர்ஜி செக்டார். ஸோ திரும்பவும் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணுவோம், வெயில் அதிகமாகிடுச்சு. இப்போ ஏசிங்கிறது ரொம்ப காமன் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏசிங்கிறது எலைட் பீப்புள், ஸோ ரிச் பீப்புளோட கன்சூமரிக் குட்ஸாக இருந்த ஏர் கண்டிஷனர் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பர் மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸ் வரையுமே கம்பல்சரி அவங்களோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏசிஸ் வந்து இம்ப்ளான்ட் பண்ணிட்டாங்க. எல்லார் வீட்லேயும் ஏசி இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிஸ்லலாம் எல்லார் வீட்லேயுமே ஏசி இருக்குது. பிகாஸ் அந்த கிளைமேட்டிக் கண்டிஷனை வந்து அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா தாங்க முடியல. இப்போ அந்த ஏசியில் வர எக்ஸாஸ்டரே இன்னும் வந்து அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது அப்படின்னு சொன்னாலுமே அதுவுமே ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபார் கிளைமேட்டிக் ரைஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ரைஸ். ஸோ ஆனால் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அர்பன் ஹீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு எதில் போய் ரிசல்ட் ஆகும்னா எனர்ஜி டிமாண்ட் வந்து கிரியேட் ஆகிடும். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு வீடோ 2 வீடோ தான் ஏசி வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்கிற 90% ஆஃப் ஹவுசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி இருக்குது. அப்போது சம்மர் சீசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் கன்சப்ஷன் வந்து நார்மல்லேருந்து டபுள் டு ட்ரிபிள் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா பவர் வந்து அதிகமாக கன்சியூம் பண்ண ஆரம்பிப்போம். அதனால் எனர்ஜி செக்டாரோட டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எக்கனாமிக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் ஆன் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்து ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரீம் ஹீட் ஈவெண்ட்ஸ். இந்த ஃப்ளட்டு வர்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த பவர் கிரிட்ஸு, அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர் லைன்ஸு, கரண்ட்டு கம்பி இதெல்லாம் பாதிக்கப்படும். இதெல்லாம் நம்ம ஜென்ரலாகவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பேக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் இன் இந்தியா.
ஜென்ரலாக வந்து இம்பேக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் இன் இந்தியா, இதெல்லாம் ஸ்டேக் ஹோல்டர் அப்ரோச். இவங்கெல்லாம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், மைக்ரன்ஸ், கவர்மெண்ட், ஃபுட் அண்ட் ஹெல்த் செக்யூரிட்டி, சில்ட்ரன், விமன், ஃபிஷர்மேன், அர்பன் ரெசிடென்சி, என்ஜாய் செக்யூரிட்டி. ஸோ செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஷின் என்னது, எப்படி வந்து ஹிமாலயன் ஸ்டேட் அண்ட் கோஸ்டல் ஸ்டேட்ஸ் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அட்மாஸ்பியர், கிரையோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேயர் அந்தந்த லேயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிமாலயன் ஸ்டேட்ஸ் எப்படி இம்பாக்ட் பண்ணுது, கோஸ்டல் ஸ்டேட்ஸ் எப்படி இம்பாக்ட் பண்ணுதுன்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்காக அட்மாஸ்பியரில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, ஜென்ரலாக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நார்மலாக இருக்கக்கூடிய வெதர் பேட்டர்ன் வந்து ஷிஃப்ட் ஆகும், ஆல்டர்டு வெதர் பேட்டர்ன். ஸோ ஸ்டார்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். நல்லா பாருங்கள், ஹிமாலயன் ஸ்டேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ம் இன்க்ரீஸ் ஆகுது, ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ் வருது. ஹிமாலயன் ஸ்டேட்ஸில் ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ் வரும். ஸோ ஏன் அப்படின்னா உங்களுக்கு கிளேஷியர் அதிகமாக மெல்ட் ஆகுது அப்படின்னா அது ஏதாவது ஒரு இடத்துல வந்து தேங்கி நின்றுருக்கும். சடனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாஷ் ஃப்ளட் வர ஆரம்பிச்சிடும். ரெயின் திடீர்னு ஒரே நைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்டென்சிட்டியாக ரெயின் பெய்ய ஆரம்பிச்சது. ஸோ ரெயின் வர ஆரம்பிச்சது அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சடனாக ஃப்ளட் ஆகிடும். ஃப்ளாஷ் ஃப்ளட் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஃப்ளாஷ் ஃப்ளட்டோட இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசாஸ்ட்ரஸாக இருக்கும். ஸோ இமாச்சல் பிரதேஷில் வரக்கூடிய ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ் எல்லாமே இந்த கிளைமேட் சேஞ்சினால. ஸோ அதுக்கடுத்து சேஞ்ச் இன் அட்மாஸ்பியரிக் சர்க்குலேஷன் இஸ் அ பிரிசிபிடேஷன் ஃபேக்டர், டிக்ரீஸ் இன் ஸ்னோஃபால். நம்ம இன்க்ரீஸ்மெண்ட், அதாவது ரெயின்ஃபால் இன்க்ரீஸ் தான் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரிக் சர்க்குலேஷனில் இந்த கிளைமேட் சேஞ்ச் வந்து இம்பாக்ட் பண்ணுறதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரிசிபிடேட்டிங் ஃபேக்டர் ஸ்னோஃபால் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் வந்து குறைஞ்சிருச்சு. இந்த ஸ்னோஃபால் குறைஞ்சதுனால என்ன ஆகும் அப்படின்னா வருஷம் ஸ்னோஃபாலை பார்க்கறதுக்கு அந்த கிளைமேட்டிக் கண்டிஷனை என்ஜாய் பண்ணுறதுக்குமே டூரிசம் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் வந்து டூரிசம்க்கு ரொம்ப ஃபேமஸ். பட் இந்த ஸ்னோஃபால் இம்பாக்ட் ஆனதுனால டூரிசம் வந்து அஃபெக்ட் ஆகுது. இன்டெரக்டாக நம்மளோட எக்கனாமிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதிப்பு ஏற்படுத்துது. ஸோ இது வந்து ஹிமாலயன் ஸ்டேட்ஸில். இதுவே அட்மாஸ்பியரிக் இம்பேக்ட் ஆன் கோஸ்டல் ஸ்டேட்ஸ் ரொம்ப ஈஸியாக நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து கோஸ்டல் ஸ்டேட் தான். சென்னையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருஷம் ஒரு சைக்ளோன் சொல்கிறோம், சைக்ளோன் ஆம்பா, ஏதோ ஒரு சைக்ளோன் எல்லா வருஷமும் நமக்கு வந்து சைக்ளோன் அஃபெக்ட் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இன்னொரு 15 days தான் நம்ம நியூஸில் பார்த்துருவோம் சைக்ளோன் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு நியமம் பண்ணிடுவாங்க. ஸோ ஹீட் வேவ் இன்க்ரீஸ் ஆகுது, சைக்ளோன் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ குஜராத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் வேவ் இன்க்ரீஸ் ஆகுது, சைக்ளோன் வந்து தமிழ்நாடு, கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஸ்பியர். அட்மாஸ்பியரில் என்ன இம்பாக்ட்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரோஸ்பியரில் என்ன இம்பாக்ட் அப்படின்னா கிளேஷியர், அதாவது ஹைட்ரோஸ்பியர் அப்படிங்கிறது அதாவது வாட்டர். ஸோ வாட்டர் கிளேஷியல் மெல்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. கிளேஷியல் மெல்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அதாவது கிளேஷியர்ஸ் எல்லாமே அதிகமாக உருக ஆரம்பிக்குது டியூ டு டெம்பரேச்சர் ரைஸ். அதனால வந்து ரிவர் ஃப்ளோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுது. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டர்டு பிரிசிபிடேஷன் ஃபேக்டர். ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய பிரிசிபிடேட்டிங் ஃபேக்டர், அதாவது சைக்ளிக் ரெயின்ஃபால் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர் ஆகுது. வாட்டர் அவைலபிலிட்டி வந்து ரெடியூஸ் பண்ணி விட்டுருது. ஸோ எராட்டிக் மான்சூன், அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மான்சூன் அப்படிங்கிறதே ஒரு அன்பிரிடிக்டபிளான ஒரு கான்செப்ட். அப்போ எராட்டிக் மான்சூனுங்கிறது இன்னும் அன்பிரிடிக்டபிலிட்டியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுது. அதனால சிக்கிம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெயின்ஃபாலால் பாதிக்கப்படுது. ஸோ இது வந்து ஹிமாலயன் ஸ்டேட்ஸில். கோஸ்டல் ஸ்டேட்ஸில் என்ன நடக்கும், ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சீ லெவல் தான். கோஸ்டல் ஸ்டேட்ஸ் அதுனால சீ லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. கிரவுண்ட் வாட்டர் இன்ட்ரூஷன், அதாவது சால்ட் வாட்டர் வந்து கிரவுண்ட் வாட்டருக்குள்ள இன்ட்ரூஷன் ஆகுது. அதனால அதாவது ட்ரிங்கிங் வாட்டரோட அவைலபிலிட்டி வந்து குறைஞ்சிரும். இன்டென்சிட்டி ஆஃப் த சைக்ளோன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சைக்ளோன் ஆம்பா இன் வெஸ்ட் பெங்கால் இன் சுந்தர்பன்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம வந்து பார்த்த கரண்ட் அஃபேர்ஸில் வந்து சைக்ளோன். ஸோ சைக்ளோனோட கண்டிஷனும் இன்க்ரீஸ் ஆகும். சேம் அதே தான் இங்கேயும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து கிரையோஸ்பியர். ஸோ கிரையோஸ்பியர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட் கிளேஷியல் ரிட்ரீட் அஃபெக்ட்ஸ் ரிவர் சிஸ்டம், வாட்டர் சப்ளை. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கிளேஷியல் ரெட்ரீட், அதாவது வந்து அந்த கிளேஷியல் ரெட்ரீட் வந்து ரொம்ப டெம்பரேச்சர் இன்க்ரீஸ்னால நமக்கு வந்து அந்த கிளேஷியல் ரெட்ரீட் பாதிக்கப்படுறதுனால நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வாட்டர் சிஸ்டம், ரிவர் சிஸ்டம், வாட்டர் சப்ளை எல்லாம் அஃபெக்ட் ஆகுது. தாயிங் ஆஃப் பெர்மாஃப்ராஸ்ட், அதாவது தாயிங் ஆகிறதுனால நமக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னா லேண்ட்ஸ்லைட்ஸ் வந்து நடக்குது. ஸோ இது வந்து கிரையோஸ்பியர். ஸோ கிரையோஸ்பியர் வந்து கோஸ்டல் ஏரியாவில் கிடையாது. கிரையோஸ் மீன்ஸ் ஐஸ். ஸோ ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்டல் ரீஜனில் கிடையாது, அதனால அதை நம்ம பிளாங்காக விட்டுறோம். அடுத்து பயோஸ்பியர். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிமாலயன் ரீஜன்லையும் சரி, கோஸ்டல் ரீஜன்லையும் சரி, ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி பேசிக் ஃபேக்டர். ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஹிமாலயன் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய ஹை ஆல்டிடியூட் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேபிடேட் லாஸ் ஆகுது டெம்பரேச்சர் ரைஸ்னால. ஸோ அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெரைன் எக்கோசிஸ்டம், கோரல் ப்ளீச்சிங் இதெல்லாம் வந்து கோஸ்டல் ஸ்டேட்டில் வந்து நடக்குது. ஸோ ரொம்ப ஒரு எக்ஸாம்பிளுக்காக
எப்பயுமே இருக்கிறதே ரெண்டு ஏரியா தான். ஒன்று அந்தமான் நிக்கோபார், இன்னொன்று லட்சத்தீப். அந்தமான் நிக்கோபாரில் இருக்கக்கூடிய கோரல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போயிட்டு இருக்கு. ஸோ அதனால ஃபிஷ் ரிசோர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஜியோஸ்பியர் லேண்ட்ஸ்லைட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, எரோஷன் இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து ஹிமாலயன் ஸ்டேட்ஸில். கோஸ்டல் ஸ்டேட்ஸ்ல வந்து கோஸ்டல் எரோஷன் அதிகமாக நடக்குது. இது ஜென்ரலாக, அதாவது இந்த இடத்துல லேண்ட்ஸ்லைட்ஸ் அண்ட் எரோஷன் நடக்குதுன்னா கோஸ்டல் ஸ்டேட்ஸில் மவுண்டன் கிடையாது, அதனால லேண்ட்ஸ்லைட்ஸ் நடக்காது. ஆனால் கண்டிப்பாக கோஸ்டல் எரோஷன் வந்து நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், கிரையோஸ்பியர், பயோஸ்பியர், ஜியோஸ்பியர் இது வரையும் முடிச்சாச்சு. இது வந்து இம்பாக்ட் ஆஃப் ஹிமாலயன் ஸ்டேட்ஸ் அண்ட் கோஸ்டல் ஸ்டேட்ஸ். இதை வந்து நம்ம டேப்லர் காலம் மாதிரி நம்ம வந்து ஆன்சர் பண்ணிட்டோம். ஸோ இதை எப்படி கன்க்ளூட் பண்ணலாம்? இன்ட்ரோடக்ஷன் எப்படி ஆரம்பித்தோமோ அதிலிருந்து அப்படியே தான் திரும்ப கன்க்ளூஷன். ஸோ இந்தியன் ஹிமாலயாஸ் அண்ட் கோஸ்டல் ஸ்டேட்ஸ், இந்தியன் ஹிமாலயன் ஸ்டேட்ஸ் அண்ட் கோஸ்டல் ஸ்டேட்ஸ் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச்னால பாதிப்பா மீன்ஸ் டைரக்டாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதிப்பை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சினாரியோ. ஸோ ஃபேஸிங் சிக்னிஃபிகண்ட் த்ரெட் இன் கிளைமேட் சேஞ்ச். Glacial melt, natural disaster, sea level increases is economic impact. To tackle, India is focusing more on mitigation issue and adaptation strategy. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் தான். பட் இது என்ன பண்ணலாம் அப்படின்னா மிட்டிகேட் பண்ணலாம். வாட் இஸ் மிட்டிகேஷன்? மேக்கிங் லெஸ் சிவியர். அதாவது இப்போ போன வருஷம் வெயில்னால 100 பேர் இறந்தாங்க அப்படின்னா இப்போ கவர்மெண்ட் வந்து சம்திங் ஏதோ ஒரு மெஷர்ஸ் எடுத்து அஃபாரஸ்டேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதோ, இல்லை வாட்டர் அவைலபிலிட்டி, பப்ளிக் வாட்டர் அவைலபிலிட்டியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுனாலையோ, இல்லை ஷெட்ஸ் வந்து நிறையா ப்ரொவைட் பண்ணுறதுனாலையோ, அது மூலயமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அதாவது ஹீட் வேவ்ஸ்னால இறந்து போகிறவங்களோட எண்ணிக்கையை வந்து குறைக்கலாம். ஸோ 100 பேரை இறந்து போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 90 பேரோ இல்லை 80 பேரோ இறந்து போகிறாங்க. 10 பேர் இல்லை 15 பேர் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெத்துலேருந்து சேவ் பண்ணலாம். ஸோ அதுதான் மிட்டிகேட்டிங் எஃபெக்ட்ஸ். ஸோ அடாப்டேஷன் ஸ்ட்ராட்டஜி அதுதான் ஃபஸ்ட்டு மிட்டிகேட் பண்ணுறோம். அடுத்து வந்து இப்போ இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணுறோம். ஸோ இது மூலிமா எமிஷனை வந்து டிக்ரீஸ் பண்ணணும். சஸ்டைனபிள் லைவ்லிஹுட்டை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரமோட் பண்ணணும் த்ரூ லைஃப் இனிஷியேட்டிவ். ஸோ உங்களோட அசைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மீன் பை லைஃப் இனிஷியேட்டிவ். ஸோ ஏன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கீமை நம்ம இன்க்ளூட் பண்ணும்போது தான் நமக்கு என்ன ஆகும், ஒரு கவர்மெண்ட் ஆர்எல்ஸ் ஒரு வேலிடான ஒரு ஸ்கீமை இன்க்ளூட் பண்ணும்போது தான் நம்மளோட ஆன்சர் வந்து வேலிடேட் ஆகும். ஸோ அதனால் கன்க்ளூஷனில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதை வேலிடேட் பண்ணியிருக்கோம். ஸோ லைஃப் ஸ்கீம் அப்படிங்கிறது மூலிமா. ஸோ நம்மளோட அசைன்மெண்ட் வந்து லைஃப் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நீங்கள் தேடி பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் கண்டிப்பாக எவர் கிரீன் கொஷின். இதை வந்து பார்த்தீங்கன்னா பாதியாவோ இல்லை இதில் ஜஸ்ட் மாடிஃபை பண்ணியாவோ கண்டிப்பாக ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு பிளான், வி ஆர் மேக்கிங் பிளான் ஆன் ப்ரிலிம்ஸ் ரிவிஷன். ஸோ அதுக்குண்டான பிளான்ஸ் போய்கிட்டு இருக்குது. ஸோ அது எப்போ எப்படி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபர்தர் கம்மிங் வீடியோஸில் கண்டிப்பாக பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் வந்து கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ் ரிவிஷன் பேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நம்ம ஃப்ரீயாகவே போட போகிறோம். யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.